நடந்த இந்த என்ஜிஓ மீட்டிங்கில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த என்ஜிஓ மீட்டிங் எனக்கு மிகவும் ஒரு பயனுள்ள மீட்டிங்காக இருந்து நிறைய என்ஜிஓ மீட்டிங் நான் போயிருக்கேன். இருந்தாலும் இதில் புது புது தகவல்களை வந்து அவங்க வந்து ஒரு என்ஜிஓ எந்த மாதிரி பயணிக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஃபண்டு கலெக்ட் பண்ணது எப்படி, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து இந்த என்ஜிஓ மூலிமா மீட்டிங் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால் வந்து என்னுடைய என்ஜிஓ, அதாவது நான் வந்து பாண்டிச்சேரி சமூகம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று நடத்திட்டு இருக்கேன். என்னோடய என்ஜிஓ இது மூலிமா என்னென்ன பயன்பெறும் அப்படின்றத நான் இது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய என்ஜிஓ பார்த்தீங்கன்னா இது முழுக்க விலங்குகள் அடிபட்டு இறந்து கிடந்தால் அந்த விலங்குகள் எடுத்து அடக்கம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கு வந்து உணவளிப்பது, அடிப்பட்ட விலங்குகளை பாதுகாப்பது. ஏன்னா விலங்குகள் இல்லாமல் மனிதனால் நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது என்பதனால நான் அந்த இடத்த அடக்கம் பண்ணிட்டு இருக்கேன். அது சம்மந்தமாக இந்த என்ஜிஓவில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இது கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம கை காசை போட்டு ஒரு என்ஜிஓவை ரன் பண்ண முடியாது, ஆனால் ஃபண்டு மூலிமா இது பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த ஃபண்டு எப்படி ரைட் பண்ணுறது, அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். அதாவது நிறைய பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் வந்து இதில் பயிற்சி கொடுத்தாங்க. ரொம்ப பயனுள்ள ஒரு மீட்டிங்காக எனக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ஸோ இந்த தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இது ரெண்டுத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு என்ஜிஓ மீட்டிங் வந்து இங்கே நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த என்ஜிஓ மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமாக ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ண விஷயம் வந்து எப்படி வந்து ஃபண்டை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து வாங்கலாம். ஏன்னா நிறையா ட்ரஸ்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த பணத்தில் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் மூலமா இருந்து எப்படி எங்கெங்கெல்லாம் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த பற்றி பேசினாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த உமன்ஸ்க்கு வந்து அந்த அதிகாரம் கொடுத்து அவங்களை எப்படி ஒரு பொசிஷன்ஸில் உட்கார வைக்கலாம் அப்படின்றத பற்றி பேசி அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு என்ஜிஓவா இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத வந்து பேசினாங்க. மூணாவது காரியம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி அவங்களோட நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும், யூத் பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்துட்டு எனக்கு தெரியல. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த விஷயத்த சொல்றதுக்கு அப்புறம் தான் ஓகே அதை பற்றியான ஒரு நாலேஜ் வந்து, ஸோ இதை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த யூத் பார்லிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த நம்மளுடைய நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் வந்துட்டு எடுத்துட்டு அதை வந்து ஒரு கேஸ் ஷீட்டாக ஃபார்ம் பண்ணி அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து இந்த என்ஜிஓ மீட்டிங்கில் பேசினாங்க. ஸோ இதான் அந்த யூத் பார்லிமெண்ட்டோட விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி. ஜோதி கந்தசாமி சமூக நல அறக்கட்டளையின் செயலாளராக கே விஜயபூபதினான். இங்கே வந்து நஃபி அப்படின்ற ஒரு அமைப்பு மூலயமா தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கிற என்ஜிஓக்களுக்கான ஒரு நாள் கருத்தரங்கு இங்கே பயிற்சி பட்டறை ஒன்று நடத்தினாங்க. ஐயா சரவணன் ஐயா மூலயமா நான் வந்து இந்த அறக்கட்டளை மூலயமா நான் வந்து இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட சொந்த பணத்தை தான் வச்சு நாங்கள் வந்து ஒரு அறக்கட்டளையோ ஒரு டியூஷன் சென்டரோ ஒரு உதவியோ ஏதோ நாங்கள் நடத்தினிருந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பலவிதமான அரசு மூலயமா என்னென்ன ஒரு நிதி நிலையமே ஒரு பொருளாதார மூலயமா நம்ம எப்படி அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நம்ம கை காசு இல்லாமல் கவர்மெண்ட்டிலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஒரு நலத்திட்டங்கள் இருக்குது. ஒரு மாணவர்கள் படிப்பு செலவாகட்டும், முதியோர்களோட பராமரிப்பு செலவாகட்டும், அவங்க தொழில் தொடங்கட்டும், இதில் வந்து பலவிதமானதை பற்றி எங்களுக்கு வந்து பயிற்சி பட்டியலில் மிக விளக்கமாக ஒரு சாதாரண ஒரு பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ஐயா அவங்க வந்து எடுத்து எங்களுக்கு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ஜிஓவில் நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு எந்த வித ஒரு பாதுகாப்புமே கிடையாது. ஆனால் அவங்களும் ஹியூமன் ரைட்ஸில் நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. அடுத்த கட்டமாக வந்து அவங்க வந்து அவங்க கூட இணைஞ்சு நம்ம செயல்படுறதுக்கோசம் ஒரு லாகின் ஐடி பண்ணணும் அப்படின்னு என்ஜிஓக்களுக்கு, தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்த என்ஜிஓக்களுக்கு ஒரு அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து பயணிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. நன்றி, வணக்கம். வரேன். இந்த என்ஜிஓ மீட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பேசிக் பேர் வந்து பாரதி. எங்க பிஎம்எஸ்எஸ் கம்யூனிட்டி சென்டர்ல தமிழ்நாடு பிளஸ் பாண்டிச்சேரி 2 டிஸ்ட்ரிக்டும் வந்து இங்க மீட்டிங் வச்சாங்க, என்ஜிஓ மீட்டிங். ஸோ இங்க வந்து பேசிக்கா என்னென்ன வேணும், என்ஜிஓஸ்க்கு என்னென்ன வந்து நீட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே சொன்னாங்க. என்னென்ன வெப்சைட் மூலமா நம்ம வந்து அப்ரூவல் வாங்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சிஐசி ஐடி யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ என்ஜிஓஸ் வச்சிருந்தா அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கு, ஸோ என்ன மாதிரி பென்ஷன்ஸ்லாம் உண்டு, இந்த என்ஜிஓ நடத்துறவங்களுக்கு பென்ஷன் ஐடிஸ் கூட இருக்குன்றத நான் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்ஜிஓ நடத்துறவங்களுக்கு என்ன வந்து பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நான் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. தகுதிகள் இருக்குது. என் நேம் வந்து சுஜிதா. நான் சைக்காலஜி கவுன்சிலர், ஆன்லைன் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன்.
சாய் செந்தாமரை ட்ரஸ்ட்ல வந்து சைக்காலஜி கவுன்சிலராக ஒர்க் பண்ணுறேன். அங்கே வந்து ட்ரஸ்டி மெம்பராகவும் இருக்கிறேன். ஸோ பாண்டிச்சேரி ப்ளஸ் தமிழ்நாடு PMMSல வந்து என்ஜிஓ ஆர்கனைசேஷன் எப்படி நிர்வாகணும், ஒரு டாக்குமெண்டேஷன் எப்படி பொருட்படுத்தணும், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ஜிஓ வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குது. சைனா அப்புறம் வந்து USA தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் ஆயிருக்குது. அவங்க வந்து 8% மேலேயே அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் இன்கம் வந்து தெரிஞ்சிருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி ஸ்டெப் அப் பண்ணலாம், எப்படி கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ்லாம் வரலாம், எவ்வளோ டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து நீடாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேசிக் ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து கற்றுக் கொடுக்கும்போது வந்து புதுசாக இருந்துச்சு எல்லாமே. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பக்காவாக பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, அதாவது படிக்காத ஒரு பையனுக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம், எல்லாருக்குமே வந்து ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை வச்சு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு பொதுவாக வந்து தெரிஞ்சது வந்து எப்படி அப்படின்னா ஓல்டு பீப்புள்ஸில் இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி அது மூலமாக NGOs வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்து அது மூலமாக அவங்க டெவலப் ஆகிருக்காங்க. சைனாவும் USA-வும் நம்ம அந்த விஷயத்துல தான் வந்து தப்பு பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளோடதுல வந்து யூத் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்காங்க. யூத்தை வச்சுட்டு ஒரு யூத் நினைச்சா வந்து நிறைய விஷயத்த சாதிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். வாலண்டியர்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு வேணும். அது போக நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவும் ஒரு நல்ல டெவலப்டு NGOs நிறைய இது வரும். நிறைய விஷயம் நம்ம சாதிக்கலாம். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். யார் யாருக்கு எந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் சப்ளை பண்ணணும்னு நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நன்றி. NGO மீட்டிங் போகிறேன். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் பார்க்கல. எல்லாத்தையும் கிளியராக எங்கெங்கே பதியணும், எப்படி எப்படி எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொன்னாங்க. வெரி பெஸ்ட்டாக இருந்தது மீட்டிங். எங்களுக்கு வந்து தெளிவாக இருந்தது. என் பேர் இளமதி. நான் பாண்டிச்சேரி திருக்கனூர் கிராமத்தில் இருக்கிறேன். அங்கேருந்து இந்த மீட்டிங் வந்திருக்கேன்.